ஹலோ ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரேடிங் வித் ஏகேஎஸ் லாஜிக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு மண்டே 10th June 2024. ஸோ நாளைக்கு ஒரு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் ஜோன்ஸ்லாம் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம விசுவல் ரிவர்சல் ஜோன் ஹை அண்ட் லோவாக மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ட்ரேடிங் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிஃப்டியோட அனாலிசிஸ் படி பார்த்தா இன்னும் வந்துட்டு நேற்று வந்துட்டு சைட்வேஸ் வந்துட்டு அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஐ மீன் ஃப்ரைடே அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கம்ப்ளீட்லி பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இன்னும் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகலை. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்க. ஸ்விங் லோ 23,224 அண்ட் ஸ்விங் லைட் 23,319. ஓகேவா? இந்த ஹை அண்ட் லோக்கு மேலே பிரேக் ஆகி வீக் புல் பேக் நடந்து ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் நடந்தால் அப் அண்ட் கண்டினியூ ஆகும். ஆர் கீழே பிரேக் ஆகி ஸ்விங் லோக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன், வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் நடந்தால் டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். ஆர் இதுக்குள்ளேயே மார்க்கெட் நாளைக்கு சுற்றிக்கிட்டு இருக்கு, லைட் பேங்க் பிரேக் அவுட் ஆகிட்டு உள்ளே வந்துட்டு டே சுற்றிக்கிட்டு இருக்குன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸாக சேஞ்ச் ஆகும். பட் இன்னும் சைட்வேஸாக சேஞ்ச் ஆகலை, இன்னும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்ட் மேபி கண்டினியூ ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நிஃப்டி அனாலிசிஸோட டேக்அவேன்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் தான் இன்னும் மார்க்கெட் இருக்கு, பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோ லாங்காக போகிறனால நான் லைன்ஸ்லாம் முன்னாடியே மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஓகே. ஸோ இங்கேயும் நம்ம ஹையர் டைம்ல போயிட்டு நம்மளோட விஸ்வர் ரிவர்சல் ஜோன் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியாச்சு முன்னாடியே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். இன்ட்ராடேக்கு இந்த பாயிண்ட்ஸ் போதுமானது. இந்த பாயிண்ட்ஸ் எது வேணும்னா நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் வந்துட்டு நம்ம அனாலிசிஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பேங்க் நிஃப்டியும் சேம் தான், பட் பேங்க் நிஃப்டி சைட்வேஸாக சேஞ்ச் ஆயிருச்சு. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா market strong extension, weak pullback, strong extension, weak pullback, strong extension, weak pullback, weak extension. நான் அப்படியே இதுக்குள்ளே மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அன்னைக்கு ஃபுல்லாக. இப்போ நம்மளோட ஸ்விங் ஹை வந்துட்டு 49,942, ஸ்விங் லோ பார்த்தீங்கன்னா 49,570. இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு மார்க்கெட்டு மேபி இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன், வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் போச்சுன்னா அப்படின்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆர் கீழே இந்த ஸ்விங் லோக்கு கீழே பிரேக் ஆகிட்டு ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன், வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் போனால் டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. ஆர் மேபி இதுக்குள்ளேயே இங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த விசுவல் ரிவர்சல் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ட்ரேட் வந்துட்டு இப்படியே போனால் சைட்வேஸாக கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்கு. பட் மார்க்கெட் இன்னும் சைட்வேஸில் தான் இருக்கு. ப்ரீவியஸாக அப் ட்ரெண்ட் இருந்திருக்கு, அப் ட்ரெண்ட் changed into sideways. மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ மொமெண்டம் பார்த்தீங்கன்னா
மார்க்கெட் இங்கேருந்து இந்த ஹையை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேண்டில்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னா ஒரு 373 பாயிண்ட்ஸ் 15 பார்ஸ் எடுத்திருக்கு. ஃபஸ்ட்டே இங்கே ரீச் ஆகிருக்கு, பட் இன்னும் கம்ப்ளீட்டாக போனால் இங்கே ரீச் ஆகி ஸ்விங் ஆகி தொடுறதுக்கு 15 பார்ஸ் எடுத்திருக்கு. நான் இன்னும் ஸ்விங்லவே தொடலை. ஆனால் வந்துட்டு நமக்கு இன்னும் வந்துட்டு 33 பாயிண்ட்ஸ் வந்துட்டு 33 கேண்டில்ஸ் வந்து இந்த இதுக்கு எடுத்திருக்காங்க 287 பாயிண்ட்ஸ்க்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது மொமெண்டம் வந்துட்டு பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ பையர்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க when compared to செல்லர்ஸ். ஓகேவா? பட் ஆனால் மார்க்கெட் வந்து சைட் வேஸில் இருக்குது. எங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அங்கே நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். பிரேக் அவுட் ஆன உடனே ட்ரேட் எடுத்துடாதீங்க கைஸ். வெயிட் ஃபார் வீக் புல் பேக். ஓகேவா? பிரேக் அவுட் ஆன உடனே ட்ரேட் எடுக்காதீங்க. வீக் புல் பேக் வந்து வரும், அடுத்த எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ். இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட டேக்அவேன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைட் பேஸில் இருக்குது, பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், பாய்.